2, 3 மாதங்களாகவே தெரியும் இது பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்ன்ட்டு. டேட்டையும் ஒரு 20 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. திரு நிர்மல் குமார் ஏற்கனவே பிஜேபியில இருந்தவர். அவரு சொல்றாரு ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த படத்துக்கு ஏன் சென்சார் குடுக்காம இவ்ளோ தடை குடுத்துட்டே இருக்காங்க? இதுல அரசியல் இருக்கிறதுன்னு அவர் தான் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட்டே வெளியிட்டது. அதற்குத்தான் தாவேகாவின் முக்கியமான பொறுப்புல இருக்காரு அவரு. அதற்குத்தான் உங்களுக்கு நான் நீண்ட நேரம் விளக்கம் அளித்தேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நினைத்தால் ஒரு சிங்கிள் டெலிஃபோன்ல யூனியன் ஐஎன்பி மினிஸ்டரிடம் பேச முடியும். ம். இதற்கென்று சில விதிமுறைகள் இருக்கின்றன. சென்சார் போர்டுக்கென்று. நாளைய தினம் ஒரு மிகவும் ஆட்சேபகரமான ஒரு காட்சி அல்லது மிக கொடிய முறையில் ஒருவரை கொல்லுகிற காட்சி. இந்த படம் இல்ல. ஏதோ ஒரு படத்துல வருகிறது. ம். அந்த படத்தை அனுமதித்து விடுகிறார்கள். இதே மீடியா, இதே பிரஸ் பிரிண்டிங் ஆஸ் வெல் அஸ் விஷுவல் இந்த மீடியா கிழிக்குமா இல்லையா? ம். எப்படி சார் இவ்வளோ கொடூரமா கொல்றான்? எப்படி எப்படி அனுமதிச்சீங்க? அலோ பண்ணீங்க? கேள்வி வருமா இல்லையா? அதே மாரி மிக மோசமான ஒரு படுக்கை அறை காட்சி இருந்ததுன்னா, ம். இதே மீடியா இத எப்படி அலோ பண்ணீங்க? ஏன் குடுக்காம இருந்தீங்கன்னு கேட்பாங்களா இல்லையா? ம். நான் அவையெல்லாம் இந்த படத்தில் இருக்கின்றன என்று சொல்லவில்லை. ம். இந்த படம் ரிலீஸ் ஆவதில் ஓரிரு நாட்கள் ஆவது பிரச்சனை ஆக்கப்படுகிறது. இதிலே காங்கிரஸ் அரசியல் செய்கிறது. காங்கிரஸ் இதுல என்ன அரசியல்? அவங்க கேள்வி கேட்கறாங்க. எதிர்த்து அதுதான் நின்னுட்டு நான் சொல்றேன். ஏன் இவ்ளோ அவருக்கு நெருக்கடி காங்கிரஸ் இதற்கு முன் எந்த படத்திற்கு இப்படி கேள்வி கேட்டது? நான் கேட்கிறேன். 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகிற படம் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆனா என்ன ஆயிடும்? 15 தான் பொங்கல், 14 தான் போகி இந்த வருடம். ம். பெரும்பாலான வருடங்கள் 14ஆம் தேதி பொங்கல் இருக்கும். ஆமா. சில வருடங்கள் 14ஆம் தேதி போகி வந்துவிடும். இந்த வருடம் 14 போகி, 15 தான். நான் திரைப்படத்துறையில இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸ், அதில இருக்கக்கூடிய சிரமங்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு தான் நான் பேசுகிறேன். ம். தியேட்டர் கிடைப்பது, தியேட்டர்களிலே பிசினஸ் இதெல்லாம் இருக்கிறது. ம். நீங்கள் படம் இதே கேள்வி கூட நீதித்துறையும் எழுப்பியிருக்கிறது. வெளியிலேயும் பொது வெளியிலும் எழுப்பியிருக்கிறார்கள். ம். படம் சர்டிஃபிகேட் வாங்காமல் நீங்கள் எப்படி ஆன்லைன் புக்கிங் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டோம், இத அனௌன்ஸ் பண்ணிட்டோம்னு எப்படி சொல்லலாம்? என்கிற கேள்வியும் எழுப்பப்படுகிறது. ஆகவே இந்த படம் அரசியலாக்கப்படுகிறது. காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே விஜய்க்கு ஆதரவாக ஒரு பகுதியினர் தமிழ்நாடு காங்கிரஸ்ல கூட்டணி விஷயமா குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. சரி. அதே பகுதியைச் சேர்ந்தவர்கள் தான் இதற்கும் குரல் கொடுக்குறாங்க. எப்படியாவது விஜய் தங்கள் பக்கம் இழுக்கணும்னு நினைக்கிறாங்க. இதன் மூலமா திமுகவை இரிட்டேட் பண்றாங்க. அது வேற விஷயம். ம். பராசக்தி படமும் இந்த நெருக்கடியை சந்தித்தது என்று நான் நேற்று கேள்விப்பட்டேன். நாளைக்கு அது திட்டமிட்டபடி ரிலீஸ் ஆகுது. ஏன்னா அவங்க தணிக்கைக்கு ஒத்துக்கொண்டார்கள். சில காட்சிகளை நீக்குவதற்கு ஒத்துக்கொண்டார்கள். ஆ.